இன்னைக்கு உலக அரசியல் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பியிருக்கு. அமெரிக்கா ஏன் ஈரானை தாக்குது, ஆனால் அதே சமயம் வடகொரியா கிட்ட மட்டும் பேச்சுவார்த்தையான இறங்கி வருது என்ற கேள்வி எழும்பியிருக்கு. இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியலே இருக்கு. ஈரான் மேலே நடந்த இந்த தாக்குதல் உலக நாடுகளுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்லியிருக்கு. அதாவது, நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக போனாலும் உங்ககிட்ட தற்காப்பு ஆயுதம் இல்லைன்னா அமெரிக்கா உங்களை விடாது என்பதுதான். இதைத்தான் வடகொரியாவோட அதிபராக இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்களும் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக்கிட்டு வரார். பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என் கையில் இருக்கிற துப்பாக்கியை நான் கீழே வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் எவ்வளவு உறுதியாக இருக்காரோ அது இன்னைக்கு சரிதானன்னு ஈரானை பார்த்தா உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு தெரிய வருது. அமெரிக்காவை நார்த் கொரியா நம்பாததுக்கு ரீசன் என்ன? உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஏன் அணு ஆயுதம் ரொம்பவே முக்கியம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலக அரசியலில் வாக்குறுதி, அதாவது ப்ரோமிஸுக்கு என்ன மதிப்பு இருக்குது? குறிப்பாக அமெரிக்கா கொடுக்குற வாக்குறுதியை நம்பலாமா? இதுதான் இப்போ வடகொரியாவோட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. 2015 ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. பல வருஷமா ஈரானுக்கு எதிராக போடப்பட்ட பொருளாதார தடையால் ஈரானில் இருந்த மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் அப்போதைய அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருந்த பராக் ஒபாமா அவர்கள் ஒரு டீலை ஈரானுக்கு கொண்டு வந்திருந்தார். நீங்கள் உங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம், அதாவது அணுசக்தி நிலையங்களை சர்வதேச கண்காணிப்புக்கு விடுங்க, அணுவாயுதம் செய்ய மாட்டோம்னு உறுதி கொடுங்க, நாங்கள் பதிலுக்கு உங்கள் மேலே ஈரான் மேலே போட்ட தடைகள் அனைத்தையுமே நீக்கிறோம்னு சொன்னார். ஈரானும் இதை நம்பி கையெழுத்து போட்டாங்க. ஆனால் 2018 என்னாச்சுன்னா ஆட்சியும் மாறிச்சுது, காட்சியும் அதோடு மாறிச்சுது. அமெரிக்காவோட பிரசிடெண்டாக வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒப்பந்தம் எனக்கு பிடிக்கல, இது சரியில்லைன்னு சொல்லி ஒரே ஒரு கையெழுத்தில் அந்த உலகளாவிய ஒப்பந்தத்தை கிழிச்சு போட்டிருந்தார். ஈரான் எல்லா நிபந்தனைகளும், அமெரிக்கா சொல்ற எல்லா நிபந்தனைகளையும் சரியாக செஞ்சுமே அமெரிக்கா தன்னோட பேச்சு தானே தட்டி கழிச்சிருந்தாங்க என்பதுதான் உண்மை. இப்போ இதே அனைத்தையுமே வடகொரியாவிலேருந்து பார்க்குற கிம் ஜாங் உன் அவர்களுக்கு என்ன தோணும்? நான் இப்போ அணு ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அமெரிக்கா கூட கை குலுக்கினால் நாளைக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு அப்புறம் வேறொரு நபர் ஆட்சிக்கு வருவார், அல்லது ட்ரம்ப் அவர்களை மனசு மாறி மறுபடியும் என் மேலே கொண்டு போடுவாங்க. அப்போ என்கிட்ட தற்காப்புக்கு எதுவுமே இருக்காது. இது கிம் அவர்களோட லாஜிக். அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் போடுறதுங்கிறது மணலில் கோட்டை கட்டுற மாதிரி, எப்போ வேணாலும் காத்தடிச்சா அது கிளஞ்சிடும் என்பதைத்தான் கிம் அவர்கள் நம்புகிற, அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட மிக முக்கியமான இராணுவ தளபதியாக இருந்த கசீம் சுலைமானியை அமெரிக்கா ஒரு ட்ரோன் தாக்குதலில் கொன்னார்கள். அவர் ஒரு பயங்கரவாதி இல்லை, அவர் ஒரு தீவிரவாதியும் இல்லை, ஒரு நாட்டோட அதிகாரப்பூர்வமான இராணுவ அதிகாரி. அவரை ஒரு வெளிநாட்டு மண்ணில் வச்சு அமெரிக்கா கொன்னது உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதை பார்த்த வடகொரியாவுக்கு என்ன தோணும்? பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டுட்டு நம்ம பலத்தை குறைச்சிட்டு அப்புறம் நம்மளையே போட்டு தள்ளிடுவாங்க போலியேன்னு ஒரு நியாயமான பயம் வருந்தானே, அந்த பயம் கிம் ஜாங் உன் அவர்களுக்கும் இருக்கு. இதனால தான் பேச்சுவார்த்தை நடந்தாலும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்கட்டும், ஆனால் என்னுடைய ஆயுதங்கள், என்னுடைய அணு ஆயுதங்கள் அதை நான் கீழே போடவே மாட்டேன் என்ற முடிவில் கிம் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கிற பிரசிடென்ட் மாறுவாங்க. ஒவ்வொரு பிரசிடென்டும் ஒரு புது கொள்கையை வச்சிருப்பாங்க. ஆனால் வடகொரியா அப்படி இல்லை. அங்கே ஒரே ஒரு தலைமை, ஒரே ஒரு கொள்கை. அதனால தான் ஒரு நிலையற்ற அரசாங்கத்தோடு எப்படி ஒரு நிலையான ஒப்பந்தத்தை போட முடியும் என்பது கிம் ஜாங் உன் அவர்களோட கேள்வியாக இருக்கு. ஈரானுக்கு நடந்த இந்த அநீதி வடகொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கான்னு தான் சொல்லணும். அமெரிக்கா உன்னிட்ட சிரித்து பேசுவான், சிரிக்க வச்சு பேசுவான், ஆனால் நல்ல சமயம் கிடைக்கும் போது உன்னோட கழுத்தை நெரிச்சு உன்னோட கதையை முடிச்சிடுவான். இதனால தான் கிம் ஜாங் உன் அவர்கள் சொல்கிறார், என்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிற வரைக்கும் தான் அமெரிக்கா என்கிட்ட மரியாதையாக பேசும், அது இல்லைன்னா என்னையும் ஈரானையும் ஒரே தரசில் தான் அமெரிக்கா வைக்கும் என்பது தான் அவரோட கருத்து. ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். ஒரு நாட்டை ஆள்ற கிம் ஜாங் உனோட இடத்துல நின்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அமெரிக்காவை நீங்கள் நம்புவீங்களா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை இனிமேல் கூர்மைப்படுத்துவீங்களா? அவரோட, அதாவது கிம் ஜாங் உன் அவர்களோட நிலையிலிருந்து நீங்கள் யோசிச்சா வடகொரியா இப்போ செய்கிறது அனைத்துமே சரி என்று தான் உங்களுக்கு தோணும். நான் இப்படி சொன்னாலும் நிறைய பேருக்கு என்ன ஒரு கேள்வியும் எழும்பும், ஏன் வடகொரியா பட்டினியாக கிடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அணு ஆயுதம் மட்டும் வேணுமென்னு பிடிவாதமாக இருக்காங்கன்னு. இது அவர்களோட பிடிவாதம் இல்லை, இது வடகொரியாவினுடைய வாழ்வா சாவ பிரச்சனை. உலக வரலாற்றை நாம் மறக்கவே கூடாது.
உலக வரலாற்றில் நாங்கள் மறக்காத ஒரு பெயரண்டா முகமது கடாபி அவர்கள். 2000 காலப்பகுதி தொடக்கத்தில் இருந்து லிபியா ஒரு வளர்ந்து வர்ற நாடாகத்தான் இருந்துச்சு. அப்போ அமெரிக்கா ஒரு ஆஃபரை லிபியாவுக்கு கொடுத்தாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அணு ஆயுத திட்டத்தை அப்படியே கைவிட்டுருங்க, நாங்கள் உங்களை உலக நாடுகளோடு சேர்த்துக்கிறோம், உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம்னு சொன்னாங்க. கடாபி அவர்களும் அமெரிக்காவோட பேச்சை நம்பினார். தன்னோட எல்லா அணுசக்தி ரகசியங்களையும் அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சார். ஆனால் அடுத்த சில வருஷங்களில் என்னாச்சு, அமெரிக்காவும் நாட்டோ படைகளும் லிபியா மேலே கொண்டு போட்டாங்க. கடாபி அவர்கள் தெருவில் இழுத்து வந்து கொன்றார்கள். அணு ஆயுதம் இல்லாத ஒரு நாடு அமெரிக்காவில் எப்படி சிதைக்கப்படும் என்பதுக்கு லிபியா தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. அமெரிக்காவோட படைகள் எப்போ லிபியாவுக்கு கால் வச்சாங்களோ அப்போவில் இருந்து இப்போ வரையுமே லிபியா ரொம்ப ஏழ்மையான நாடாக தான் இருக்குது. லிபியாவால் திரும்ப மீண்டெழும்பி வரவே முடியலை. கடாபி அவர்களோட ஆட்சியில் கூட லிபியாவை எடுத்து பார்த்தா அங்கே மருத்துவம் இலவசம், அங்கே இருக்கிற கல்வி இலவசம், மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிது. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு நபருக்குமே வீடு இருந்தது. அங்கே யாருமே வீடு இல்லாமல் ரோட்டில் படுக்கையில். அப்படி அங்கே லிபியாவில் கடாபி அவர்களோட ஆட்சி காலத்தில் அனைத்து மக்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு. கடாபி அவர்கள் கொல்லப்பட்டார். கடாபி அவர்களை அமெரிக்காவும் நாட்டோவும் வேட்டையாடினார்கள். அதற்கு பிறகு இப்போ லிபியா ஒரு ஏழ்மையான பிச்சைக்கார நாடாக மாறி இருக்கு என்பதுதான் உண்மை. லிபியாவை இப்படி ஆக்கியது அமெரிக்கா. இப்படி ஆக்குவதற்கு லிபியா கொடுத்த இடம் தங்களுடைய அணுசக்தி புரோகிராமை கைவிட்டது. அணு ஆயுதத்தை லிபியா கையில் எடுத்திருந்தா கண்டிப்பாக அமெரிக்கா லிபியாவுக்கு கால் வச்சிருக்க மாட்டாங்க. இதோ தான் இப்போ ஈரானுக்கு நடக்குது. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லை, அதனால் அமெரிக்கா துணிஞ்சு போய் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறார்கள். ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணி இருக்கிறார்கள். ஈரான்கிட்ட தான் அணு ஆயுதம் இல்லையே, அணு ஆயுதம் இல்லாட்டியே ஈரானை பார்த்து பயப்படணும் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஏனென்றா அமெரிக்காட்டு அணு ஆயுதங்கள் இருக்குது. இதெல்லாம் வடகொரியாவில் இருக்கிற கிம் ஜாங் உன் அவர்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கார். அவரோட மனசில் ஓடுற கணக்கே தான், லிபியாக்கிட்ட அணு ஆயுதம் இல்லை, அழிஞ்சு போச்சு. ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லை, இப்போ தாக்குதலுக்குள்ளாகிக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு எதிரான போரி அமெரிக்கா செய்கிறார்கள். ஆனால் எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதனால தான் அமெரிக்கா என்னை தேடி வந்து பேசுகிறாங்க என்பதுதான் கிம் ஜாங் உன் அவர்களோட நினைப்பாக இருக்குது. வடகொரியாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், அமெரிக்காவுக்கு அமைதி மேலே அக்கறை இல்லை, பயம் மேலே தான் அக்கறை. இப்போ அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சலஸ் நகரையோ அல்லது வாஷிங்டனையோ ஒரு நிமிஷத்திலேயே சாம்பலாக்கக்கூடிய அளவுக்கு வடகொரியா கிட்ட மிசைல்கள் இருக்குது. இந்த பயம்தான் வடகொரியாவை பாதுகாக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் திருடன் வராமல் இருக்கணும்னா அந்த வீட்டில் பெரிய பெரிய பூட்டுக்கள் மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த வீட்டுக்கு வெளியே இங்கே நாய் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஒரு போர்டும் இருக்கணும். அந்த நாய் தான் வடகொரியாவோட அணு ஆயுதம். அந்த நாய் இருக்கும் வரையும் திருடன் உள்ளே போவதற்கு பயப்படுவான். அதே மாதிரி தான் வடகொரியாட்ட அணு ஆயுதம் இருக்கும் வரையுமே அமெரிக்கா வடகொரியாவை தாக்க பயப்படுவார்கள். அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்கள் அணு ஆயுதத்தை விட்டால் நாங்கள் உங்களுக்கு பணம் தாரோம், சாப்பாடு தாரோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கிம் ஜாங் உன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு தேர்ந்திடும், ஆனால் அணு ஆயுதம் இல்லைன்னா என்னோட நாடே இருக்காது என்பதில் அவர் உறுதியாக இருக்கார். ஈரான் மேலே நடந்த இந்த தாக்குதல், ஈரான் மீது இப்போ நடக்கின்ற தாக்குதல்கள், இப்போ நடக்கிற போர்கள் கிம் ஜாங் உன் அவர்களோட இந்த முடிவை 100% சரியான உலகத்துக்கு காட்டியிருக்கு. அமெரிக்கா ஒரு பலவீனமான எதிரியைத்தான் தேடி பிடிச்சு தாக்கும். ஒரு பலமான எதிரிக்கிட்ட வாள் கூட ஆட்டாது. அதனால தான் வடகொரியா தன்னோட ஏவுகணை சோதனைகளை ஒருபோதும் நிறுத்தியதே இல்லை. ஏனென்றால் அந்த ஏவுகணைகள் தான் அந்த நாட்டோட சுதந்திரத்தை பாதுகாக்கிற ஒரு கீரியமாக இருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய கையில் ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தி உங்களோட கையில் இருந்தால் தான் உங்களோட எதிரி உங்களை அட்டாக் பண்ண மாட்டான், உங்களை உயிரோடு விடுவானா. நீங்கள் அந்த கத்தியை கீழே வைப்பீங்களா அல்லது உங்களுடைய கையில் ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுருப்பீங்களா? அதுதான் இப்போ வடகொரியாவோட நிலைப்பாடாக இருக்குது. அந்த கத்தியை தன்னோட கையில் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா தான் வடகொரியாவில் தப்பிக்க முடியும், உயிரோடு இருக்க முடியும். ஆகவே அந்த கத்தி தான் வடகொரியாட்ட இருக்கிற அணு ஆயுதம். இப்போ அமெரிக்கா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாருன்னு சொன்னால் வடகொரியா அதை நம்புமா? கண்டிப்பாக நம்பாது. இனிமேல் கிம் ஜாங் உன் அவர்கள் இன்னும் அதிகமாக மிசைல்களை சோதனை செய்வார். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு தன்னோட வலிமையை காட்டிக்கிட்டே இருந்தால் தான், அதாவது வடகொரியா ஒரு பவர்ஃபுல்லான நாடு என்பதை காட்டிக்கொண்டு இருந்தால் தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க என்பது கிம்முக்கு தெரியும். ஈரான் தாக்குதலுக்கு பிறகு வடகொரியா, சீனா மற்றும் ரஷ்யா கூட இன்னுமே நெருக்கமாக மாறும். பார்த்தீங்களா, அமெரிக்கா நம்பினா இதுதான் நடக்குமென்னு சொல்லி ஒரு ஏசிய கூட்டணியை பலப்படுத்த கிம் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் அணு ஆயுதமே வேணாம்னு அமெரிக்கா கேட்டால் கூட அதுக்கு வடகொரியா செவி சாய்க்கவே வாய்ப்பே இல்லை. நீங்கள் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அமெரிக்கா கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை குறைங்க, அப்புறம் எங்ககிட்ட வந்து
பேசுங்கன்னு சொல்லி கிம் அதிரடியாக பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ நாம இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அமெரிக்காவோட இந்த போர்களும் இராணுவ நடவடிக்கைகளும் உலக நாடுகளுக்கு ஒரு தப்பான செய்தி அனுப்பியிருக்கு. அமைதி பேச்சுவார்த்தையை விட ஆயுதம் ஏந்திரதான் தான் பாதுகாப்பானதுன்னு பல நாடுகள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கிம் ஜாங் உன் அவர்கள் ஒரு தீர்க்க தரிசி மாதிரி முன்னாடியே இதை கணிச்சு செய்துட்டார் என்பதுதான் உண்மை. அமெரிக்கா தன்னோட போக்கை மாற்றாத வரைக்கும் வடகொரியா பணிய போவதும் இல்லை, அடி பணிய போகிறதும் இல்லை. இனி வர்ற காலங்களில் வடகொரியா இனிமேல் ஒரு வலிமையான இராணுவ சக்தியை உருவெடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏனென்றால் ஈரானுக்கு எதிரான இந்த போர் வடகொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியாக அமைஞ்சிருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே வடகொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஏனென்றால் அணு ஆயுதங்கள் இருக்குது, நிறைய ஆயுதங்களும் இருக்குது. ஆனால் வடகொரியாவுக்கு எதிராக யாருமே எதையுமே செய்யாமல் இருக்காங்க. அமெரிக்கா கூட வடகொரியாவை தொட்டு பார்க்க பயப்படுகிறார்கள். யாராவது வாங்கடா அடித்து பார்ப்போம் என்ற மாதிரி தான் கிம் ஜாங் உன் அவர்கள் யோசிச்சு கொண்டிருக்கார். ஏனென்றால் உலகத்தில் நிறைய போர்கள் நடக்குது. ஆனால் வடகொரியா மீது கை வைக்க யாருமே தைரியமாக இல்லை. அதுக்கு காரணம் என்ன? வடகொரியாட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு என்பதுதான். ஆகவே இப்போ வடகொரியா அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது வடகொரியாவோட இருப்புக்கு ரொம்ப தேவையாக இருக்குது என்பதை நாங்கள் இதிலேருந்து தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு நாளுமே வடகொரியாவை ஒரு தப்பான நாடு, வடகொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்கள் தேவையில்லாமல் அணு ஆயுதங்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கார் அப்படி சொன்ன நாடுகள் கூட இப்போ வடகொரியா செய்தது சரி, கிம் ஜாங் உன் அவர்கள் செய்தது சரி, வடகொரியாட்ட அணு ஆயுதம் இருக்கிறபடியாக தான் வடகொரியா பாதுகாப்பாக இருக்குது, நாங்களும் அணு ஆயுதம் தயாரித்தா தான் அமெரிக்காட்டிலிருந்து தப்பிக்க முடியுமென்று யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்கா செய்கின்ற தப்புகள் வடகொரியா செய்வதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் வடகொரியா இதனை ஏற்கனவே தீர்க்க தரிசி மாதிரி கணிச்சபடியாக தான் வடகொரியா இப்போதும் ஒரு நாடாக இருக்குது. ஆகவே ஈரானும் இந்த அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருந்தா இப்போதைக்கு ஈரான் மீது அமெரிக்கா கை வச்சிருக்க மாட்டாங்க. ஆகவே ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்காமல் காலத்தை தாமதப்படுத்தியதான் ஈரானை இப்படி அமெரிக்கா அடிப்பதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் அந்த தப்பை வடகொரியா செய்யாது தான் வடகொரியா பாதுகாப்பாக இருப்பதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆகவே உங்கள்கிட்ட நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கணுமெண்டா அவர்களுக்கு அணு ஆயுதம் வேணுமா வேண்டாமா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும். அந்த பதிலை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கணும். அமெரிக்கா போன்ற பவர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு மற்ற நாடுகளை புள்ளி பண்ணுகின்ற நாட்டிட்ட இருந்து பாதுகாப்பாக இருக்கணுமெண்டா உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கணுமென்று தான் நான் சொல்வேன். உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். எல்லாருமே அணு ஆயுதத்தை தாக்குவதற்கு தான் வைத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணுமென்ற உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருந்து ஆகணுமென்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போ உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. ஆகவே உங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.